மவுண்ட் ரோட் அப்படின்னா அந்த சாலை, பிரதான சாலை, அண்ணா சாலை, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் ஆரம்பித்து, அதாவது புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆரம்பித்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை வரைக்கும் சென்றது. முதல்ல அது ஒரு கட்ட வண்டி, குதிரை வண்டிக்கான ஒரு சாலையாக இருந்து, பிறகு சம்டைம் 1800s 1800கள் அப்படிங்கிற காலத்தில் தாமஸ் தி ஹேவிலாண்டுங்கிறவர் அதை விரிவுபடுத்தி அதை ஒரு ஒரு பிரதான சாலையாக அமைத்தார். குறிப்பாக அண்ணா சதுக்கம், அப்பொழுது அதுக்கு மவுண்ட் ரோட் ரவுண்டானான்னு பேர். அண்ணா சிலை வருவதற்கு முன்னால் அந்த இடத்துல மவுண்ட் ரோட் ரவுண்டானான்னு பேர். நான் ஏன் அண்ணா சாலையை பற்றி பேசுகிறேன்னா, இந்த மவுண்ட் ரோட் ரவுண்டானாவில் ஆரம்பித்து தியேட்டர்கள் பின்னி பெடல் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போது ஒரு சில முக்கியமான தியேட்டரை பற்றி மட்டும் பேசுகிறேன். இன்றைக்கும் நமக்கு மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு தியேட்டர் எதுன்னா கேசினோ. இந்த கேசினோ தியேட்டரை பல ஆர்கிடெக்ட்ஸ் ரொம்ப லைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஃப்ரண்ட்டை பூரா மாற்றி இது பண்ணி என்னமோ கிரனைட்லாம் போட்டாங்க. கேசினோ இருந்தபோது அதனுடைய ஸ்டைலுக்கு ஆர்ட் டெக்கோ ஸ்டைல் அப்படிம்பாங்க. ஆர்கிடெக்சர் ARTDECO, ஆர்ட் டெக்கோ ஸ்டைல். இந்த ஆர்ட் டெக்கோங்கிறது அப்படி அழகான வளைவுகளோடு இருக்கிற ஒரு விஷயம். ஆர்ட் டெக்கோ பங்களா வேணும்னா நீங்கள் இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய போகரோடு இல்லத்தை பாருங்கள். அது ஆர்ட் டெக்கோ ஸ்டைலில் இருக்கிற பங்களா. கேசினோ முதல் காட்சி டிசம்பர் 13ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு வந்துச்சு. இட் டர்ன்ட் அவுட் நைஸ் அகெயின் அப்படிங்கிற ஆங்கில படம். Well, I thought she'd find something to stop her going. Anyway, now we're by ourselves. I've got something to tell you, George. என் பேர் இந்திரகுமார் சார். 45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். சினிமா ஆப்ரேட்டராக இருக்கிறேன். இப்போ கேசினோ தேட்டரில் இருக்கிறேன். 6 வருஷமாக இருக்கேன். 35 வருஷமாக ஃபிலிம் ரோலில் தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தோம். சார் அது சரவணா பவன் காஃபி, இது டீ கடை டீ. கஷ்டம்லாம் கிடையாது சார். இதில் கஷ்டமே கிடையாது. அதில் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் லைட் விட்டாலாம் தகராறு, சவுண்டு பார்த்துக்கினே இருக்கணும். இதில் எதுவும் இல்லை, போட்டு விட்டு தட்டி விட்டால் போதும். அது மட்டும் நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்து பழகிட்டோம். அது நம்மளுக்கு ஒரு 1000 பேர் பார்த்துட்டு வெளில போகிற சொல்ல ஒரு மன சந்தோஷம், அவ்வளோதான். நல்லா இருக்குதுன்னு சில பேர் சொல்லிட்டு போவான். நல்லா இல்லை திட்டிட்டு போகிறவனும் உண்டு. அது நிறைய இருக்குது நம்மளுக்கு. இந்த பக்கத்துல நியூ எலிபிஸ்டன் இருந்தது, இந்த பக்கம் சித்ரா இருந்தது, அந்த பக்கம் பேரகன்னு சாந்தி இருந்தது, வெலிங்டன் இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. சிங்கிள் தேட்டரில் இனிமேல் மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம் சார். இது அடிப்படை. ஏன்னா அங்கே போகிற சொல்லியே ஒரு சந்தோஷமாக உள்ளே போகிறான். பாப்கார்னு, பப்ஸு, அதான் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. ஷாப்பிங் பண்ணிடுறான். சும்மா பார்ட் டைமாக போகிறான். அங்கே இருக்கிற சீட்டை ஃபுல்லாக 120 தான். 120, 130, 200, 300க்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே அப்படி கிடையாது. 600, 1000 வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், உள்ளே பாருங்கள், 30 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு ஏசி போட்டு சம்பளம் கொடுத்து எப்படி கட்டுப்படி ஆகும்? வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் போகுது படம். எந்த படம் வந்தாலுமே, புது படம் வந்தாலுமே அவ்வளோதான். இதனுடைய ஓனர்ஸ் யாருன்னா JH இரானின்னு ஒரு ஃபேமிலி, பார்சி ஃபேமிலி. அவங்க பூனாலேருந்து வந்தவங்க. அவங்க மூத்த பையன் ஃபிரோஸ் இரானின்னு பேர். அவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு ஒரு தியேட்டருக்கு நீ பிளான் போடு அப்படின்னார். மாணவனாக இருக்கும் பொழுதே அவர் வரைபடம் வரைந்து பிளான் போட்டு தியேட்டர் எழும்பிச்சு. கேசினோ தியேட்டர் பின்னால் இது ஒரு சின்ன சரித்திரம் இருக்குது.